அனைவருக்கும் வணக்கம். இன்று வைக்கம் பனச்சிக்கல் பகவதி அம்மன் பற்றி தெரிந்து கொள்வோம். நீலக்குந்தலா எனும் கந்தர்வக் கன்னி பல்லக்கில் செல்லும் போது அகத்தியர் வைக்கத்தப்பனை தரிசித்து முடித்து தம் சீடர்களுடன் வந்து கொண்டிருந்தார். அகத்தியரின் உருவத்தை பார்த்து நீலக்குந்தலா கேலி செய்தாள். இதனால் அவள் அகத்தியரின் சாபத்திற்கு ஆளானாள். அவளது அழகிய உருவம் மறைந்து கொடூர முகம் தோன்றியது. சாப விமோசனம் வேண்டிய போது 86 ஆண்டுகள் கழித்து வைக்கத்தப்பன் சந்நிதியில் சாப விமோசனம் கிடைக்கும் என வழிகாட்டினார் அகத்தியர். சாபத்தின் விளைவாக வைக்கத்தில் இருந்த மக்களையும் விலங்குகளையும் கொடுமைப்படுத்தினாள். மக்கள் அங்கு பூஜை செய்து வந்த வியாக்கிரபாத முனிவரிடம் வேண்டி நின்றனர். வியாக்கிரபாத முனிவரோ ஆலயத்தின் ஸ்தம்ப விநாயகரிடம் முறையிட்டார். விநாயகர் உடனடியாக பத்ராயுஸ் என்ற கணத்தை அனுப்பி சாபம் பெற்ற நீலக்குந்தலாவை 3 துண்டுகளாக்கினார். தலைப்பகுதி மூத்தே இடத்துக்காவு என்ற தலத்திலும், நடுப்பகுதி பனச்சிக்கல் பகவதியாக வைக்கத்திலும், கீழ்ப்பகுதி குடச்சேல் என்ற இடத்திலும் நிறுவப்பட்டன. அவளை ஒவ்வொரு முறை வெட்டும் போதும் கணபதியை வணங்கியதால் அவளுக்கு தேவி உருவம் கிடைத்தது. இதுவே பனச்சிக்கல் பகவதியின் வரலாறு ஆகும். நன்றி. வாழ்க வளமுடன்.